ஓகே. ஸோ லாஸ்ட் ஒரு 6-7 டேஸாக நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் கிளவுட் ட்ரெயில், கிளவுட் வாட்ச், தென் எந்த மாதிரிலாம் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து பேட்ச் பண்ண முடியும், சிஸ்டம்ஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம், இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் எ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட், ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் லீடாக இருக்கீங்க, இல்லை வந்து இஃப் யூஆர் பார்ட் ஆஃப் டெவாப்ஸ் டீம், உங்ககிட்டேருந்து ஆப்டிமைசேஷன் ரிலேட்டடாக வந்து தெர் வில் ஆல்வேஸ் பி எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வென் ஐ சே ஆப்டிமைசேஷன் அப்படின்றது வந்து கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை பண்ணிட்டு ட்ராப் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு கண்டினியூவஸ் ஜேர்னி மாதிரி தான். ஸோ கண்டினியூஸாக வி ஹாவ் டு டூ இம்ப்ரூவ்மெண்ட், கண்டினியூஸாக வி ஹாவ் டு சி வேர் எவர் வி கேன் ஆப்டிமைஸ். ஸோ இது வந்து எப்பவுமே வந்து காஸ்ட் கம்மி பண்றதுக்காக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. சி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிளவுட் வந்து இட்ஸ் எ ஷேர்ட் டெனன்சி. கிளவுட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரிடாமினண்டா வந்து கிளவுட்ல கிடையாது. ஸோ இன்கேஸ் நமக்கு ரிசர்வேஷன்ஸ் வேணும், சேவிங்ஸ் பிளான் வேணும் அப்படின்னா மட்டும்தான் வி கோ அண்ட் ரிசர்வ் த கெப்பாசிட்டி. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன கன்சியூம் பண்றோமோ பே அஸ் யூ கோ மாடல்ல வந்து வி ஆர் பேயிங் ஃபார் வாட் வி ஆர் கன்சியூமிங், யூட்டிலிட்டி மாடல்ல. சரி, நார்மலா நம்ம ஆப்டிமைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ற ரெகுலர் ப்ராக்டிஸை வந்து கிளவுட்ல ஃபாலோ பண்ணாலே இட் இஸ் பிரிட்டி மச் தி சேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வீட்டில் 4-5 ரூம் இருக்கு அப்படின்னா எல்லா ரூம்லையும் நம்ம வந்து அன்னெசரியா வந்து எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்றது கிடையாது. அதே மாதிரி வேறெவர் பாசிபிள் நம்ம கரண்ட் யூசேஜை வந்து யூட்டிலிட்டி யூசேஜை வந்து கம்மி பண்றோம். எய்தர் இட் இஸ் வாட்டர் ஆர் எலக்ட்ரிசிட்டி ஆர் வாட் எவர், ரைட்? ஈவன் நம்ம ஷாப்பிங் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அரௌண்ட் அவர்ஸ். இதுவே கிளவுட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், லாட் ஆஃப் சர்வீசஸ், லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும், எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னு மேண்டேட்டரி கிடையாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல இருந்து, வாட் கைண்ட் ஆஃப் ரெவென்யூ வி ஆர் ஜெனரேட்டிங், அதுக்கு வந்து எந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கு, எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ வீட்டில் பண்ற மாதிரி தான் வாட் எவர் வி ஆர் கெட்டிங், எந்த அளவுக்கு இன்கம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வி ஹாவ் டு ஹேவ் அவர் பட்ஜெட்டிங் அண்ட் ஸ்பெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே இருக்கணும். ஸோ ரியல் லைஃப்ல நம்ம எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி வி ஆர் கண்டினியூவிங் அவர் லைஃப், அதே மாதிரி வந்து கிளவுட்ல வந்து வி ஹாவ் டு திங்க் அபவுட் the potential opportunities to optimize. அதை பேஸ் பண்ணி நம்ம we have to try and optimize. ஸோ ஆப்டிமைசேஷன் போது நிறைய பேருக்கு மைண்ட்ல வர்றது வந்து காஸ்ட் தான். See, when there is a monetary benefit, when there is a financial benefit, அதுதான் நமக்கு வந்து பெருசா தெரியும். ஓகே, வாட் எவர் சரௌண்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து there are many other things. இப்போ ஈவன் வந்து இப்போ people might have got நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து பிகாஸ் ஆஃப் த சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ்ல வந்து தே ஹவ் நாட் கிவன் மச் இன்க்ரிமெண்ட், சில கம்பெனிஸ்ல வந்து தே ஹவ் கிவன் பெட்டர் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆர் வாட் எவர், ரைட்? ஸோ இயர் எண்ட்ல வந்து நமக்கு அந்த ரெனுமரேஷன் கிடைக்கும் போது வி ஆர் கெட்டிங் a lot of சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் அந்த மாதிரி நம்ம காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணும்போது ஆர்கனைசேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா வி வில் சி a considerable outcome, ஒரு குவான்டிஃபையபிள் வேல்யூ கிடைக்கும் போது வி ஆர் செலிப்ரேட்டிங் இட். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து when we are getting benefited, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நம்ம ஒர்க்கு, நம்ம எந்த அளவுக்கு ட்ரைனிங் லேர்னிங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான ஆப்டிமைசேஷன் ஆட்டோமேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர் டிபெண்ட். ஆர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் இன்டர் டிபெண்ட் வித் வாட் எவர் பெனிஃபிட்ஸ் வி ஆர் கெட்டிங். ஸோ அந்த மாதிரி கிளவுட்லேயும் வந்து காஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பிரிங்கிங் ரெவென்யூ, பெட்டர் ரெவென்யூ. சில இடத்துல வந்து இட் மைட் பி இம்ப்ரூவிங் த பெர்ஃபார்மன்ஸ், சில இடத்துல வந்து வி மைட் பி இன்க்ரீசிங் த ரிலையபிலிட்டி, சில இடத்துல வந்து கிளவுடோடைய நேட்டிவ் ஃபீச்சர்ஸ், ஸ்கேலபிலிட்டி, அந்த மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங்லாம் யூஸ் பண்ணி வி மைட் பி கெட்டிங் பெட்டர் பெனிஃபிட்ஸ். அதனால கூட காஸ்ட் கம்மி ஆகலாம். சி இப்போ அந்த காஸ்ட், எஃபிஷியன்சி அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ், ஹை அவைலபிலிட்டி, இது எல்லாமே வந்து தே ஆர் இன்டர் ரிலேட்டட். நம்ம தனியாக அதை பிரித்து பார்க்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ரியல் நீட். ஸோ ஆப்டிமைசேஷன் அப்படின்னும் போது காஸ்ட் ஆப்டிமைசேஷனும் இருக்கு, பட் காஸ்ட் ஆப்டிமைசேஷன்
at times brings performance enhancement, at times brings in resiliency. அது வந்து பாத்தீங்கன்னா they are interdependent, they are interrelated. ஸோ அப்போ வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க். பட் எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் எல்லா அப்ளிகேஷனுக்கும் வந்து எல்லாரும் வந்து காஸ்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல மாட்டாங்க. சில ஆர்கனைசேஷன்ல சொல்லுவாங்க இட் இஸ் செக்யூரிட்டி தான் எங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் முக்கியம். ஸோ வாட் எவர் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், வாட் எவர் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ், எந்தெந்த லேயர்லலாம் உங்களால வந்து செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அவங்களுடைய லெகசி, அவங்களுடைய whatever ரெப்புடேஷன் வந்து இம்பாக்ட் ஆகாத மாதிரி தே வாண்ட் டு செக்யூர் தெம் செல்ஃப். ஸோ இப்போ நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க, ஒரு சில பேர் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி டு கம்பெனி, பர்சன் டு பர்சன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி ஆப்டிமைசேஷன், பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன், காஸ்ட் ஆப்டிமைசேஷன், ஹை அவைலபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ ஆப்டிமைசேஷன் இஸ் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளவுட் ஆப்டிமைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் த பெஸ்ட் வே டு சூஸ் அண்ட் அலோகேட் ரிசோர்சஸ். நம்ம எந்த மாதிரியான ரிசோர்சஸ் நமக்கு தேவை, நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு என்ன ரிசோர்ஸ் சூஸ் பண்ணா நம்ம எதிர்பார்க்குற பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கிளவுட்ல வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரூம் ஃபார் வேஸ்டேஜ், நிறைய வேஸ்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கே எடுத்துக்கோங்களேன், ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் நமக்கு தேவையான்னு கேட்டால் தேவைப்படாது. சி தேர் ஆர் லாட் ஆஃப் சங்க்ஸ் இன் தட், தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்ப்ராலிங் இன் தட். ஸ்ப்ராலிங் அப்படின்னா தேவையில்லாத கண்டென்ட்டை வந்து நமக்கு காசு ரொம்ப அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கிற டிஸ்க்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணிட்டு இருப்போம். பிஸ்னஸ்லயும் அதே மாதிரி தான், நிறைய கண்டென்ட் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் பிஸ்னஸ்ல. அது எல்லா டேட்டாவும் நமக்கு வந்து தேவையான்னு தெரியாது, எல்லா விஎம்ஸும் தேவையான்னு தெரியாது. அப்போ வந்து நம்ம வி ஹேவ் டு அவாய்ட் ஸ்ப்ராலிங். ஸ்ப்ராலிங் அப்படின்னா அன்வான்ட் ரிசோர்சஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போறது தான் ஸ்ப்ராலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆப்டிமைசேஷன் அப்படின்றது வந்து ஸ்ப்ராலிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்து மெயினா வந்து ஆப்டிமைசேஷன் அப்படின்ற எக்ஸசைஸ் நம்ம பண்றோம். ஸோ இதனால வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் வரும், பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்ஸ் வரும், ரிலையபிலிட்டி வரும், நிறைய வாட் யூ கால் ஹை அவைலபிலிட்டி அண்ட் அதர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ஆப்டிமைசேஷன் மூலயமா கிடைக்கும். ஸோ இதை நம்ம கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா ஆர்கனைசேஷன்ல வந்து புது புது அப்ளிகேஷன்ஸ் வந்து மைக்ரேட் ஆகும், டெப்ளாய் ஆகும், புது கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வரும், புது லீகல் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஆட் இன் ஆகும். ஸோ அப்போ வந்து ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் வந்து ஒரு டைம் பண்ணிட்டு விட்டா வந்து இட் மைட் நாட் பி சஃபிஷியன்ட். இட் இஸ் டெஃபினெட்லி நாட் சஃபிஷியன்ட். இது வந்து நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா திங்ஸ் வில் க்ரோ, திங்ஸ் வில் எவால்வ், புது ப்ராடக்ட்ஸ் வரும், புது சர்வீசஸ் வரும், புது என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வரும். டிஃப்ரெண்ட் கிளவுட் ப்ரொவைடர்ஸ்ல வந்து தே மைட் பி கிவிங் யூ லாட் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். அதை ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல எதை யூட்டிலைஸ் பண்ணலாம், எங்க வந்து நம்ம மைக்ரேட் பண்ணலாம். யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி. சி இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து ஒரே கம்பெனியோட ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மேபி ஹிட்டாச்சி இஸ் பெஸ்ட் இன் ஏர் கண்டிஷனர், சம் ப்ராடக்ட் இஸ் குட் இன் ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர், அந்த மாதிரி வாஷிங் மிஷினில் ஒரு ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருக்கலாம். சி வேறெவர் ஹூவர் இஸ் ப்ரொவைடிங் த பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆர் பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம எதிர்பார்க்கறது வந்து எங்கே கிடைக்குதோ அங்கே மைக்ரேட் பண்ணணும். மல்டி கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி காமன் இன் என்டர்பிரைசஸ். ஹைப்ரிட் கிளவுட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஏன்னா வந்து சில விஷயங்களை வந்து நம்ம லோக்கலாக ஸ்டோர் பண்ணலாம். சி நீங்கள் எல்லா டேட்டாவையும் கொண்டு போயிட்டு கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்றது இல்லை. சில விஷயங்களை வந்து நீங்க பர்சனலா உங்க லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல தான் வைக்கிறீங்க, சில விஷயங்களை மட்டும்தான் நீங்க கிளவுட் ஸ்டோரேஜுக்கு கொண்டு போறீங்க. ஸோ தெர் இஸ் எ condition everywhere. I mean, personal இருக்கட்டும், அஃபிஷியலா இருக்கட்டும், the same practice has to evolve. Same practice, same mindset. நம்ம whatever we are doing in day to day life, அதை நம்ம cloudல practice பண்ணோம் அப்படின்னாலே we can bring in a lot of optimization. Okay, so main வந்து whatever here we are talking here is cost effectiveness, performance benefit, reliability and security of your resources. இதெல்லாம் எப்படி கொண்டு வரலாம், எப்படி நம்ம கஸ்டமருக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AWS இஸ் ப்ரொவைடிங் அ லாட் ஆஃப் டூல்ஸ். ஓகே, ஸோ ட்ரஸ்டட் அட்வைசர், வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ, கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல் செட்ஸ் வந்து தராங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ டூலையும் ட்ரஸ்டட் அட்வைசரையும் வந்து இன்டெகிரேட் பண்றது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து
ஆப்டிமைஸ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும், டிஸ்கவர் பண்ணணும், அசஸ் பண்ணணும். வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்விரான்மெண்ட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த என்விரான்மெண்ட் எந்தெந்த அப்ளிகேஷன், எந்த மாதிரியான கிரிட்டிகாலிட்டி, எந்த ப்ரையாரிட்டி, என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ் ஓனர் அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு. அவர் வந்து இஸ் இ எக்ஸ்பெக்டிங் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், இஸ் இ எக்ஸ்பெக்டிங் பெட்டர் காஸ்ட் ரிடக்ஷன் ஆர் பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்குறாரா, ஹை அவைலபிலிட்டி எதிர்பார்க்குறாரா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷன் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ரெக்யர்மெண்ட்ஸ், இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ், இட்ஸ் ஓன் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் ஓனர், அப்ளிகேஷன் ஓனர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷன் ஹேஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் எ செப்பரேட் என்டிட்டி. ஸோ எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, ஒரே மாதிரியான ப்ராக்டிஸ், ஒரே மாதிரியான கண்ட்ரோல்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ சில அப்ளிகேஷன் வந்து இன்டர்நெட் ஃபேஸிங்காக இருக்கும், சில அப்ளிகேஷன் வந்து இன்டர்னல் ஃபேஸிங்காக இருக்கும், சில அப்ளிகேஷன் வந்து மற்ற கம்பெனியோடைய அப்ளிகேஷன் கூட இன்டெகிரேட் ஆயிருக்கும், சில அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ்லாம் இன்டெகிரேட் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒரு ஒரு அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ் ஆர் இட் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேஸிங் அப்ளிகேஷனை வந்து நம்ம கொண்டு போயிட்டு வி cannot allow them to access டைரக்டா நம்ம ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து we need to have a demilitarized zone or ஒரு இன்ஸ்பெக்ஷன் லேயர், ஒரு இன்ஸ்பெக்ஷன் விபிசி கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து வாட் எவர் டிராஃபிக் இஸ் கம்மிங் அவுட் அண்ட் கோயிங் இன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம we have to filter it, we have to kind of analyze it. அது மாதிரி ஜஸ்ட் வந்து we need to have web application firewall கொண்டு வரலாம், இல்லை DDoS prevention கொண்டு வரலாம். ஸோ there are lot of mechanisms to protect it. அதே மாதிரி நம்ம இன்டர்னலாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிஞ்சென்ட்டான செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இட்ஸ் ஆல் இன்டர்னல் கஸ்டமர். பட் ஸ்டில் இன்டர்னலாகவே வந்து நமக்கு த்ரெட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். பட் இட் நீட் நாட் பி த சேம் லெவல் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் எஃபர்ட், சேம் லெவல் ஆஃப் காஸ்ட் எக்ஸசைஸ்லாம் வந்து தேவைப்படாது. ஸோ வி ஹேவ் டு லேர்ன் த என்விரான்மெண்ட், லேர்ன் த அப்ளிகேஷன், எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு என்ன ப்ரையாரிட்டி இருக்கு, எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அந்த ஆர்கனைசேஷன்ல அந்த அப்ளிகேஷனுக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி வி ஹேவ் டு சொல்யூஷன் இட். அதை மெஷர் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. ஓகே, எங்கெங்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம், எங்கெங்கெல்லாம் வந்து யூட்டிலைசேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ இஃப் தெர் இஸ் a நியூ ட்ரெண்ட் ஆர் பேட்டர்ன் ஆர் சேஞ்ச் இன் யூட்டிலைசேஷன், சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசமும் வந்து நமக்கு 10,000 யூட்டிலைசேஷன் பில் வரலாம் கிளவுட்ல. சடனாக வந்து ஒரு மாசம் வந்து 12,000 வருது அப்படின்னா தெர் இஸ் சம் டிஃபரன்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போயிட்டு என்ன யூஸ் பண்ணோம். இப்போ மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு யாராவது தெரியாம ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அது ட்ரையல் பீரியட் முடிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்சிட்டு அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரையல் பீரியட் முடிஞ்ச உடனே இட் மைட் ஹிட்டிங் ஆர் பட்ஜெட் ஆர் பில். ரியல் டைம்ல இதே தானே நடக்குது. இப்போ மாசம் ஒரு நம்ம கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்றோம் இல்லை வாங்குறோம் அப்படின்னா சடனா ஒரு மாசம் வந்து அதிகமாகும் போது என்ன மாறுச்சு, என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதே தான் கிளவுட்லயும் வந்து கிளவுட்ல வந்து காஸ்ட் கவர்னன்ஸ் இஸ் ரெக்கரண்ட் திங். அது வந்து சில என்டர்பிரைஸ்ல வந்து வீக்லி பண்ணுவாங்க, சில என்டர்பிரைஸ்ல வந்து மந்த்லி பண்ணுவாங்க. ஸோ காஸ்ட்டை வந்து வி ஹேவ் டு க்ளோஸ்லி லுக் அட் எந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் வருது, எந்த அக்கௌண்ட்ல வந்து அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மேபி இதே தான். இப்போ நம்ம சில ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லாம் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சோடனே நம்ம கிரெடிட் கார்டில் வந்து அது அந்த நெக்ஸ்ட் மந்த் சார்ஜஸ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சிருச்சுன்ட்டு. இதே நடக்கும் கிளவுட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூ மைட் கோ அண்ட் டெஸ்ட், டூ சம் பிஓசி, ஒரு யூஸ் கேஸ்க்காக நீங்கள் வந்து யூ மைட் ஹவ் எனேபிள் சம் மார்க்கெட் பிளேஸ் சொல்யூஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது 60 days ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வி மைட் ஹவ் மிஸ்ட் டெலிட்டிங் இட் ஆஃப்டர் 60 days. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் நிறைய நோட்டிஃபிகேஷன், அலர்ட்டிங், இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we have to have that kind of controls. ஸோ எப்படிலாம் நம்ம வந்து ரியல் டைம்ல டாஸ்கை எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்றோமோ அதே மாதிரி கிளவுட்லேயும் வந்து we need to utilize all the options, alerting, notification, monitoring, logging, நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மூலயமா என்னென்ன விஷயங்களை நம்ம கிரியேட் பண்றோம், கண்ட்ரோல் பண்றோன்றத we have to keep track of things. ஸோ ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஓவர்வியூ. ஓகே, இன்னைக்கு டாபிக் உள்ள நம்ம இன்னும் போல. ஓகே, சின்ஸ் பீப்புள் ஆர் ஸ்டக் வித் சம் அவுட் சைட் திங்ஸ், நான் இந்த இனிஷியலாக என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கேன். ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு, க்ளவுட் காஸ்ட்டை வந்து
கம்மி பண்றதுக்கு, வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு, நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்ப்ராலிங் அப்படின்ற வார்த்தை நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸ்ப்ராலிங் அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆன் ப்ரமைசஸ்ல வந்து ஒரு VMware என்விரான்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கிங்கன்னா, அதில் வந்து நிறைய விஎம்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் இந்த விஎம்ஸ்லாம் எதுக்குமே யூஸ் ஆயிருக்காது. அந்த அப்ளிகேஷனுக்காக ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க, அது கிரியேட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா அது இப்போ 2 வருஷமா அந்த விஎம் வந்து அந்த என்விரான்மெண்ட்ல ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்ல ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். பட் யாருமே இது யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை நம்ம மைக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு போகும்போது டிஸ்கவர் பண்ணும்போது தான் தெரிய வரும். அதுல அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ல இந்த சர்வர் யாருமே யூஸ் பண்ணல, இதுல எதுவுமே வந்து சர்வீசஸ் இல்லை அப்படின்றது தெரிய வரும். அப்பதான் வந்து அதை கிளீன் அப் பண்ணுவோம். See, it is not just about CPU மெமரி யூசேஜ் மட்டும் கிடையாது. பேக் எண்ட்ல லைசன்ஸ் வேஸ்ட் ஆகுது, உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அன்னெசரியா நீங்க வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு 10 விஎம் இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் வேஸ்டிங் a lot ஆஃப் ரிசோர்சஸ். இந்த ரிசோர்சஸ் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இன்னும் ஒரு 2-3 விஎம் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம் பிசினஸ்க்கு தேவையானதை. அன்னெசரியா நம்ம போயிட்டு அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்போம், சர்வர்ஸ் புதுசா வாங்கியிருப்போம். ஸோ இந்த ஸ்ப்ராலிங் அப்படின்றது வந்து இட் வில் பி தேர். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்போ வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்களை வாங்கி வேஸ்ட் நிறைய இடத்த வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே வருவோம். ஸோ வி டூ இட், வி டூ கிளீன் அப். லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் தட் ஹைஜீன், அந்த இது ரெகுலர் ஒர்க் பண்றவங்களா இருக்காங்க, கிளீன் அப் பண்றவங்களா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆன் ப்ரமைசஸ்ல கிளீன் அப் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு பண்ணது கிடையாது. இது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம ஸ்டோரேஜ் நம்ம ஆல்ரெடி இந்த சர்வர்லாம் வாங்கிட்டோம், இதுல ரன் பண்றதால நமக்கு வந்து ரன் பண்ணாலும் பண்ணலனாலும் பெனிஃபிட் இல்லைன்ற மாதிரி விட்டுருவாங்க. பட் அதை வந்து ஒரு ப்ராக்டிஸா கொண்டு வரணும். அது ஸ்ப்ராலிங் அப்படின்றது அன்னெசரி வேஸ்டேஜ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே போறது. உங்க ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வரை மட்டும் டெலிட் பண்ணுவீங்க, டிஸ்கை மறந்துடுவீங்க, விஎம்டிகே ஆர் வாட் எவர் விஹெச்டி ஃபைல்ஸ் வந்து அது அக்குமுலேட் ஆகிட்டே போகுது அப்படின்னா உங்க அன்னெசரியா உங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து யூட்டிலைஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ராலிங் அப்படின்னு சொல்றாங்க ஆன் ப்ரமைசஸ்ல. கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், நீங்க வந்து என்னென்னலாம் கன்சியூம் பண்றீங்களோ என்னென்னலாம் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு பே பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ வந்து ஆப்டிமைசேஷன் இஸ் மேண்டேட். ஆன் ப்ரமைசஸ்ல வந்து இட் இஸ் அன் ஆப்ஷனல் திங்கா இருக்கலாம். ஆனா வந்து அங்கேயே நான் வந்து ஐ வுட் சே ஆல்வேஸ் இட் இஸ் அ மேண்டேட்டரி திங் டு ப்ராக்டிஸ். பட் அதை வந்து ஆப்ஷனலா வந்து அங்க ஹேண்டில் பண்ணுவாங்க ஆன் ப்ரமைசஸ் உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல. ஏன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் அப்படின்றதால ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், சாரி யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஒரு கார் வாங்கிட்டோம், அதை வந்து இன்னைக்கு நம்ம அங்க டிராவல் பண்ணணும் பண்ணலையோ வி ஆர் ஜஸ்ட் டூயிங் அ டிரைவ் ஃபார் அவர் ஓன் திங். அது மாதிரி ஆன் ப்ரமைசஸ்ல வந்து இது இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இதுல சர்வர் ரன் ஆனா என்ன ஆகலைன்னா என்ன, வாட் எவர், இதனால இப்ப நம்ம இந்த டெலிட் பண்றதால இப்ப என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு தான் யோசிப்போம். பட் ரியல் சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா அதை கிளீன் அப் பண்ணீங்கன்னா அடுத்தது இன்னொரு பிசினஸ் யூனிட்ல இருந்து வர ரெக்யர்மெண்ட்டை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே நம்ம வி கேன் ஃபுல்ஃபில் இட். ஸோ அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஸோ கிளவுட் வேஸ்ட்ன்றது வந்து அந்த ஸ்ப்ராலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட் மீ ஆல்சோ கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்கு, இப்போ லைக் கிளவுட் போல்ட் ஆர் கிளவுட் ஹெல்த், கிளவுட் செக்கர், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் இருக்கு. ஓகே, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கிளவுட் என்விரான்மெண்ட்ல வந்து எந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் இருக்கு. இப்போ ஏன்னா நீங்க AWS எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா AWS உடைய காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் ஆர் AWS உடைய பில்லிங் கன்சோல்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AWSல என்ன பில் வருது அப்படின்னு தான் பார்க்க முடியும். வேறஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர்க்குள்ள போனீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஜூரோட பில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஆர் ட்ரைங் டு கம் அப் வித் சொல்யூஷன் விச் கேன் பி மல்டி கிளவுட் ஆர் ஹைபிரிட் கிளவுட்ன்ற மாதிரி. பட் ஆஸ் ஆன் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்தந்த ப்ரொவைடர் அங்கங்க என்னென்ன யூசேஜ் இருக்குன்றது தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ வாட் எவர் ஃபார் டிஃப்ரெண்ட் பிசினஸ் யூனிட்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்பெண்ட் வந்து நிறைய பேஸ் சர்வீசஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய கிளவுட்ல வந்து சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேபி they might be using DigitalOcean or Snowflake or AWS or Azure. ஸோ அவங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க அப்ளிகேஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் எப்படி இருக்குன்றது வந்து ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபினாப்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மேண்டேட்ரி இதுவா மாறிட்டு இருக்கு. ஸோ எஸ்பெஷலி ஆன் ப்ரமைஸ் அவங்களுடைய ஓன் கஸ்டமருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபினாப்ஸ் ப்ராக்டிஸ்ன்றது வந்து கொண்டு வராங்க. எப்படி வந்து ஐடி ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் இருக்கோ அதே மாதிரி கிளவுட்ல வந்து ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் கவர்னன்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இன்ஹவுஸாவே வந்து எல்லா கம்பெனிலையும் எல்லா என்டர்பிரைஸ்லயும் இந்த ப்ராக்டிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. தே வாண்ட் டு ஹேவ் கைண்ட் ஆஃப் ரெகுலர் கேடன்ஸ், ரெகுலர் கவர்னன்ஸ். சி ஆன் ப்ரமைசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஃபினான்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் சர்வர் வாங்க போகிறோம், இல்லை ஒரு ஸ்டோரேஜ் வாங்க போகிறோம், இல்லை அடிஷ்னல் டிஸ்க் வாங்க போகிறோம், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் காம்பனன்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா அப்ரூவல் ப்ராசஸில் வந்து ஃபினான்ஸ் வழியாக தான் போயிட்டு அப்ரூவ் ஆகும்.
வேறஸ் இங்க கிளவுட பொறுத்தவரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டே, ஒரு பர்ட்டிகுலர் ஐடி இன்ஜினியரே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா போயிட்டு அவருக்கு வேணுன்றத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹி ஹஸ் காட் த ஆக்சஸ் ஆர் பிரிவிலேஜ் டு கோ அண்ட் பர்ச்சேஸ் திங்ஸ். ஹி ஹஸ் த ஆக்சஸ் டு கோ அண்ட் ரன் சர்டைன் திங்ஸ். அது இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் டீமுக்கு வந்து ஃபினான்ஸ் வழியா போகும்போது தான் அவங்களுக்கு வந்து தே கேன் கண்ட்ரோல் வாட் எவர் விஷயங்கள் என்னென்ன கிரியேட் பண்ணலாம், என்னென்ன வாங்கலாம், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலான்ற கண்ட்ரோல் இருந்தது. இப்போ வந்து மாடல், ஆப்ரேஷனல் மாடல் வந்து கேபெக்ஸ்லேருந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடலுக்கு மாறினதால அந்த ஃபினாப்ஸ், இந்த ஃபினான்ஷியல் கவர்னன்ஸ்ன்ற ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு வேற ஒரு ஷேப் எடுக்கணும். ஓகே, இட் கேனாட் பி த சேம் லெகசி மாடல் மாதிரி இருக்க முடியாது. ஸோ அப்போ ஃபினாப்ஸ்ன்ற ப்ராக்டிஸ் வந்து எப்படி கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபினான்ஸ் டீமும் கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ரெகுலராக வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெகுலராக வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது வீக்லி கவர்னன்ஸ் வந்து இன்டர்னல் கவர்னன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணது, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் வந்து ரியல் நீட் இருக்கான்றது வந்து நம்ம செக் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ கிளவுட் வேஸ்ட் அப்படின்றது வந்து ஃபினாப்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும், இல்லை ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நம்ம அன்னெசரியா நம்ம மணியை வேஸ்ட் பண்றோம், ஒரு அன்யூஸ்டு லோட் பேலன்சர் கிரியேட் பண்றது, ஒரு அண்டர் யூஸ்டு சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்றது, இல்ல வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு ஓவர் ப்ரொவிஷன் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் வேஸ்ட்னு சொல்றாங்க. ஓவர் ஸ்பெண்டிங், இன்எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் சம் சர்டைன் சர்வீசஸ் ஆர் ஃபீச்சர், தேவையில்லாம போயிட்டு செக்யூரிட்டி சர்வீசஸ்லாம் எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷனே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேஸிங்காக இருக்காது. ஸோ அதில் போயிட்டு எனக்கு வேப் ப்ரொடெக்ஷன் வேணும், வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் எனேபிள் பண்ணணும்னு சொல்லி எனேபிள் பண்ணிடுவாங்க. ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வந்து இன்டர்நெட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரூஷன்ஸ் ஆர் த்ரெட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, கம்மி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வந்த ஒரு சர்வீஸ். அது இன்ஹவுஸாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்குலாம் வந்து மேண்டேட்ரியாக நமக்கு வேப் வேணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல், நிறைய எனக்கு ரெவென்யூ பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனாலும் பெரிய ரெவென்யூ இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா தென் ஈவன் இன்டர்னல் அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் வேஃப் கொண்டு போகலாம். பட் எல்லா அப்ளிகேஷனுக்கும் கொண்டு போயிட்டு யூ கேனாட் இம்ப்ளிமெண்ட் வேஃப் ஆர் டிடாஸ் ப்ரொடெக்ஷன் ஆர் வாட் எவர் ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன்லாம் வந்து எல்லா அப்ளிகேஷனுக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கிடையாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அ வேஸ்ட். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறது, இல்லை ஒரு மார்க்கெட் பிளேஸில் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் கிடையாது. ஈவன் ஒரு unnecessary feature or unnecessary services எனேபிள் பண்றது, unnecessary பிளான் போயிட்டு வாங்குறது. ஸோ நமக்கு பேசிக் பிளானே வந்து இனஃபாக இருக்கலாம். சம்டைம்ஸ் தேவையில்லாமல் போயிட்டு என்டர்பிரைஸ் பிளான் வாங்குவோம், இல்லை வாட் எவர் அடிஷ்னல் லெவல் ஆஃப் பிளான்ஸ் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே வி கால் இட் அஸ் கிளவுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து கிளவுட் வேஸ்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ்லாம் கண்டிப்பாக அவங்க தே ஆர் யூசிங் மோர் தேன் ஒன் கிளவுட் ப்ரொவைடர். மினிமம் 2-3 கிளவுட் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறாங்க. ஆன் ப்ரெமைசஸ் இருக்கும். ஸோ இந்த அக்ராஸ் இந்த எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு சிங்கிள் பேன் ஆஃப் கிளாஸ்ல கொண்டு வரணும். ஒரு ஃபினாப்ஸ் டீமுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி கொண்டு வரணும். ஒரு கிளவுட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்குள்ள இது எல்லாம் என்னென்ன ஸ்பெண்ட் இருக்கு, என்னென்ன சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து கிளவுட் வேஸ்ட் இருக்கு அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா தென் வி நீட் டு கோ ஃபார் சம் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ். பட் எல்லா இடத்துலையும் அது மேண்டேட்டரி கிடையாது. இப்போ வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ் மட்டும்தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ்குள்ளேயே வந்து தேவையான பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே வந்து எண்ட் டு எண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஈவன் வந்து காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு, பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு, செக்யூரிட்டி ஆப்டிமைஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேவையான அளவுக்கு மோர் தேன் சஃபிஷியன்ட், மோர் தேன் இனஃப் ஃபீச்சர்ஸோட டூல்ஸ் வந்து இன்பில்ட்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம மல்டி கிளவுட், ஹைபிரிட் கிளவுட் இந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்ட்ல வந்து ஸ்கேட்டர்டா நம்ம வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் இந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் ஆர் மல்டிபிள் வெண்டார்ஸை வந்து சிங்கிள் வியூவில் கொண்டு வரதுக்காக தான் நம்ம தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் போவோம். அதர்வைஸ் ஏடபிள்யூஎஸ்குள்ளேயே வந்து தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்குது.